உலகத்துல ரொம்ப நாளா நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருந்த விஷயம் நடந்துருச்சு. ஏதோ ஒரு புண்ணியமா உலக போற ஆரம்பிச்சிட்டான். எல்லா நாடுமே மாத்தி மாத்தி அணு ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மொத்த உலகமுமே காலியா இருக்க வேண்டியது. ஆனா அப்படி ஆகல. உலகத்தை இன்னுமே பெட்டரா உருவாக்கி இருக்காங்க. ஆனா அது எல்லாருக்குமே கிடையாது, சில பேருக்கு மட்டும்தான். அது எப்படி பெட்டரா உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உயிர் பொழைச்சிருக்க மக்களுடைய ஜீன்ல சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரையுமே ஜெனடிக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இவங்க தான் உலகத்துல ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மீதி பேர் எல்லாருமே ஸ்பெஷல்ஸ்னு கூப்பிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒன்னும் கிடையாது, ஆனா அவங்கள ஸ்பெஷல்னு தான் கூப்பிடுவாங்க. ஜீன்லலாம் சில மாற்றம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றத்தை இந்த ஸ்பெஷல்ஸோடைய உடம்பு ஏத்துக்கல. சோ அவங்க சாதாரண மனுஷங்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜெனடிக்ஸ்காரங்க இருக்காங்கல்ல, மரபணு மாற்றம் அடைஞ்சவங்க, அவங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்பெஷல்ஸை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஜெனடிக் இன்ஸ்டிடியூட்டை காமிக்கிறாங்க. 65 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் போர்னால உலகத்துல இருக்க பவர் டெக்னாலஜி எல்லாமே அழிஞ்சிருச்சு. அப்போதான் லியாம் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணாரு, அமேசான் காட்டுக்குள்ள இருந்து ஜெனசிஸ் அப்படின்னு ஒரு பூவை கண்டுபிடிச்சாரு. அந்த பூனாலதான் மொத்த உலகத்துக்குமே திரும்ப டெக்னாலஜி கிடைச்சிச்சு. அது எப்படி ஒரு பூனால எப்படி டெக்னாலஜியை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் பாம்னால உலகம் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிடுச்சுல. அப்போ இந்த ஜெனசிஸ் பூவோடைய மரம் அது என்ன பண்ணிருக்கு, சுத்தி இருக்க ரேடியேஷன் அந்த கண்டாமினேட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி எனர்ஜியா மாத்தி அதோடைய பூல சேகரிச்சு வச்சுச்சு. அந்த பூவோடைய பேரு தான் ஜெனசிஸ் பூ. இந்த மரம் ரொம்பவே முக்கியமானதுல. சோ இப்போ கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல தான் அந்த மரம் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தவங்க அங்க இருக்க பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசங்கள்ல க்ளோயின்னு ஒரு பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு யாருக்கும் தெரியாம ஹெட்போன் மூலியமா பேசுறா. லியான் என்னாச்சு, உள்ள போயிட்டியா அப்படின்னு கேக்குறா. யார்கிட்ட பேசுறான்னு பார்த்தா நம்ம படத்துடைய ஹீரோ கிட்ட. அவரு யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இரு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோவை பாத்தீங்களா, வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. சோ இவருமே ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவர் தான். அதாவது அந்த ஸ்பெஷல்ஸ்ன்ற கேட்டகரியை சேர்ந்தவர். இப்ப லாக்க ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாரா. உள்ள வந்து பார்த்தா 2 பேர் இருக்காங்க. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பொம்மை எலிய விடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த எலிய பார்த்துட்டு என்ன இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு எலிய கையில எடுக்கிறாங்க. அப்ப அந்த எலிக்குள்ள இருந்து புகையா வெளியே வருது. அதை சுவாசிச்சதும் அவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருக்க சாவியை எடுத்து இன்னொரு டோர் ஓபன் பண்றாரு. உள்ள ஒரே பைப்பா இருக்கு. அந்த பைப்ல ஒரு சிலிண்டரை கனெக்ட் பண்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு லேப் ஃபுல்லா ஸ்மோக் பரவுது. அதுவுமே மயக்க மருந்து தான். அதை சுவாசிக்கிறாங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே மயக்கமாயிடுறாங்க. அப்படியே வெளியே பார்த்தா இன்னுமே கிளாஸ் போயிட்டு இருக்கு. 90% குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு குறைபாடோட தான் பிறக்கிறாங்க. இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஜீன்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிடுவாங்க. என்ன மாற்றம் பண்ணுன்றது நம்மளுடைய விஷ் தான். அதாவது காது ரொம்ப ஷார்ப்பா கேட்கிற மாதிரி, வேகமா ஓடுற மாதிரி, கண் பார்வை ரொம்பவே கிளியரா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு மாற்றம் பண்ணவங்களோட பேரு தான் மீரா. அவங்களோட ஜீன்ல மாற்றம் பண்ணதுனால அவங்க ரொம்பவே சூப்பரா பாடுவாங்க. இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு ஃபேமஸா பாடக்கூடியவங்க இந்த மீரான்றவங்க தான். இது எல்லாத்துக்குமே நம்ம லியாமுக்கு தான் டைம் சொல்லணும். ஏன்னா அவரு தான் அந்த ஜெனசிஸ் பூவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அங்க இருக்க பசங்கள்ல ஒரு திமிரு பிடிச்ச பையன் இருக்கான். அவன் மட்டும் என்ன சொல்றான், இவ்வளவு கண்டுபிடிச்சு என்ன பலன் மேடம், இந்த வினோதங்களை சரி பண்றதுக்கு இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதை கேட்டதும் க்ளோயிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஏய் சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னதான் 90% மனுஷங்களுக்கு நம்ம ஜீன் மாற்றத்தை பண்ணாலும் 10% மக்கள் எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாம தான் பிறக்கிறாங்க. நம்ம பண்ணக்கூடிய இந்த ஜீன் மாற்றத்தை அவங்களோட உடம்பு ஏத்துக்கல. ஆக்சுவலா இது ஒண்ணு அவங்களோட தப்பு கிடையாது. அதுக்காக அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பாத்ரூமை கிளீன் பண்றது, சிட்டியை கிளீனா வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க தானே பண்றாங்க. சோ அதனால அவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மேடம் சொல்றாங்க. சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பெஷல்ஸை இவங்க வேலை செய்யற வேலைக்காரங்களா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டு அந்த லேப்குள்ள போலாமேன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் போடுறாரு. பாஸ்வேர்ட் தப்புன்னு வருது. க்ளோயி எனக்கு உடனே பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்றாரா. உடனே இந்த பக்கம் க்ளோயி என்ன பண்றா, திமிரா ஒரு பய பேசிட்டு இருந்தான்ல, அந்த பய கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த சண்டையை தடுக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி வராரா. அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு நோட் பேட் ஆட்டையை போட்டுறா. அந்த நோட் பேட்ல எல்லா டோருக்கான கோடும் எழுதி இருக்கு. அதுல பார்த்து லேபுக்கான பாஸ்வேர்டு எதுன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ள வராரு. உள்ள வந்தா எல்லாருமே இன்னும் மயங்கிதான் இருக்காங்க. 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நடுவுல ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல தான் ஜெனசிஸ் மரம் இருக்கு. இங்கதான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப அந்த கிளாஸ்ல ஓட்ட போடணும்ல, அதுக்காக என்ன பண்றாரு, பச்சை கலர்ல ஒரு ஆசிட் பழத்தை எடுக்கிறாரு. அதை வச்சு அழகா அங்க இருக்க கண்ணாடியில ஓட்ட போட்டுறாரு. உள்ள அந்த மரத்துல நிறைய பூ இருக்கு. இந்த ஒரு பூவுமே ரியாக்டர் மாதிரி. இதனாலதான் மொத்த சிட்டிக்குமே எனர்ஜி கிடைக்குது. அண்ட் இன்னுமே டெக்னாலஜியை அவங்களால யூஸ் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ அதுல இருந்து ஒரு பூவை எடுக்கிறாரா. அப்படி எடுத்ததும்
வந்ததும் அந்த செடியில இருக்க முள்ளு எல்லாமே ஏதோ கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணுது. நல்ல வேளை நம்ம ஹீரோ கீழே குனிஞ்சாரு, இல்லனா அவ்வளவுதான் அந்த முள்ள மாட்டி அங்கேயே செத்து போயிருப்பாரு. இவருக்கு தேவையான பூவை எடுத்துட்டாரு. திரும்ப போகலாம் நினைக்கும் போது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. சரி சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்துட்டு போறாரா, அப்ப வழியில ஒரு டியூப்ல லிக்விட் இருக்கு. அதாவது இந்த ஜெனிசிஸ் பூல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் பூல இருக்கு. அதையுமே எடுத்துக்கிறாரு. லாக்டவுன் ஆனதுனால வெளியே எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. க்ளோயி மட்டும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு, இன்னும் நம்ம ஹீரோ வரல. கொஞ்சம் கொஞ்சமா பதட்டமாகறா. ஆனா நல்ல வேலை, லேட் ஆனாலும் கரெக்டான டைமுக்கு ஹீரோ வந்துடுறாரு. இங்க இருக்க எல்லாரையுமே வெளியே போறதுக்கு முன்னாடி செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்படியே ஒரு ஒரு ஆளா செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமா வராரா, வந்தவரு க்ளோயை இடிச்சிடுறாரு. அவ கையில இருக்க பொம்மை கீழே விழுந்துருது. ஹீரோ உடனே அதை எடுத்து க்ளோயி கிட்ட கொடுக்கறாரு. இவன் என்ன பண்றா, ஹீரோவை பிடிக்காத மாதிரியே ஒரு ஆக்டிங்க போடுறா. அப்பதானே மத்தவங்களுக்கு சந்தேகம் வராது. சோ ஹீரோவை திட்டிட்டு அந்த பொம்மையா வாங்கிக்கிறா. இங்க எல்லாரையுமே செக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம ஹீரோ மாட்டிப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரை செக் பண்றாங்க. அவர்கிட்ட இருந்த பூவை கண்டுபிடிக்கவே இல்ல. எங்க ஒளிய வச்சிருக்காருன்னே தெரியல. அப்படியே சேஃபா 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இன்னும் ரொம்பவே மோசமா இருக்கு. ஒரு சில இடத்துக்குள்ள இந்த ஸ்பெஷல்ஸ உள்ள விடவே மாட்டாங்க. சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வளர்க்குறாங்க, இந்த ஸ்பெஷல்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டவங்க, ரொம்பவே ஆபத்தானவங்க, அவங்க கிட்ட சேரக்கூடாது, பேசக்கூடாது, சரியா அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி வைக்கிறாங்க. மீரான்னு ஒரு ஃபேமஸான சிங்கர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஸ்பெஷல்ஸோடைய ஏரியாவுக்கு பாடுறதுக்காக வர போறாங்க போல இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சதும் க்ளோயி நானும் போகணும் அப்படின்றா. ஏன்னா அவளுக்குமே அந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பட் நம்ம ஹீரோ போக வேணான்றாரு. ஏன்னா அவளுக்குமே ஜீன் மாற்றம் பண்ணி தான் அவ அந்த மாதிரி சூப்பரா பாடுறா. அவ ஸ்பெஷல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் சும்மா ஆக்டிங் தான், அவளெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே மீராவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி மீரா கிடையாது, கொஞ்சம் நல்லவங்க தான் புள்ள இருக்கு. ஒரு கான்செர்ட்டை முடிச்சிட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ மீராவுடைய பிஏ என்ன சொல்றாரு, நீங்க அந்த ஸ்பெஷல்ஸோடைய ஏரியாவுக்கு போய் பாட போறீங்களா, அது எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமா, நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா நேர்ல போய் மீட் பண்ணி ஆட்டோகிராஃப்லாம் கொடுக்க போறேன்றீங்க, வாய்ப்பே இல்ல, உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு மீராவோட பிஏ சொல்றாரு. பட் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாரு, நான் பாட போற பாட்டே எல்லாருமே ஒன்னா இருக்கணும், எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பாட்டு பாட போறேன். சோ மக்களோட மக்களா போய் பாடாம சும்மா எங்கேயோ இருந்து பாடுறதுக்கு நான் ஏன் பாட்டு பாடணும், அதனால நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்பெஷல்ஸ் உடைய ஏரியாவை காமிக்கிறாங்க. ரொம்பவே அண்டர் டெவலப்டா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வராரா, ஏன்னா அவரோட வீடுமே அங்கதான் இருக்கு. அப்போ அங்க இருக்க ஒரு டிவில செனட்டர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட ப்ராஜெக்ட்டுக்கு ஓட்டு போட சொல்லி கேக்குறாரு. ஆக்சுவலா இவருமே ஸ்பெஷல்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு போல. இவரோட நோக்கமே இந்த மரபணு மாற்றம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்ப பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாற்றத்தெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பிறக்க வைப்பாங்க போல. ஆனா இந்த செனட்டர் என்ன சொல்றாரு, ஒரு குழந்தை குறைபாடோட பிறந்து எந்த வயசுல இருந்தாலுமே அவங்களுக்குமே நம்மளால ஜீன்லாம் மாற்றம் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒரு ரிசர்ச் டீமை வச்சிருக்கேன். எனக்கு ஓட்டு போட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசர்ச் டீமை வச்சு ஸ்பெஷல்ஸையும் ஜெனட்டிக்ஸையும் ஒன்னா ஈக்குவலா கொண்டு வந்துருவேன். நீங்க ஓட்டு போடுறதுல தான் இருக்கு, ஓட்டு போட்டா எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இத க்ளோயி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. வாமா வீட்டுக்கு போலாம், நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. இவங்க ஒரு கராஜ்ல தான் தங்கி இருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலா அந்த கராஜ் யாரோடதுன்னா க்ளோயோட அம்மா அப்பாவோடது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் க்ளோயை பாத்துக்கிறாரு போல. இவர் அந்த லேப்ல இருந்து பூ ஆட்டையை போட்டு வந்தாரு, எப்படி மாட்டாம வெளியே வந்தாரு, அப்படி எங்க ஒளிய வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ஞாபகம் இருக்கா, லேப்ல இருந்து வெளியே வந்ததும் நேரா வந்து க்ளோயை இடிச்சிருப்பாரு. அவ கையில இருக்க பொம்மை கீழே விழுந்திருக்கும்ல, அதை எடுத்து கொடுக்கற கேப்ல தான் அந்த பொம்மைக்குள்ள பூவை வச்சிருந்திருப்பாரு போல. இதனாலதான் அவர் மாட்டாம வெளியே வந்திருக்காரு. நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளா வராங்க. இவங்க எல்லாருமே ஸ்பெஷல்ஸ். ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும். ஒரு சில பேருக்கு கை இருக்காது, கால் இருக்காது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்குமா, அதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் ரோபோட்டிக் கை கால் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பவர் கிடைக்கணும்னா இவங்களுக்கு அந்த ஃபிளவர் வேணும். ஆனா அந்த பூ தான் கவர்மெண்ட் கிட்ட இருக்குல்ல, ஆல்ரெடி ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஸ்பெஷல்ஸை எங்கேயுமே விட மாட்டாங்க, அவங்களுக்கு எப்படி பூவை கொடுப்பாங்க, அதனாலதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூவை உடைச்சு ஒரு ஒரு டெக்னாலஜிக்குள்ளேயும் வைக்கிறாரு. உடனே அதுக்கு பவர் கிடைச்சிருது. அதுக்கேத்த காசையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரிதான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டு ஹப்பாடா அப்படின்னு உட்கார்றாரா. அப்போ ஒரு கால் வருது. க்ளோயி தான் எடுக்கிறா. யாரோ ஒருத்தரோட சூட் ரிப்பேர் ஆயிடுச்சான், அதை சரி பண்ணணும், சீக்கிரமா உடனே வாங்க அப்படின்றாரு. ஆனா க்ளோயி வரமாட்டேன்னு சொல்றா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்களால வர முடியாது அப்படின்றாளா. உடனே ஹீரோ அந்த போனை புடுங்கி பேசுறாரு. இங்க பாருங்க, இது ரொம்பவே எமர்ஜென்சி, உங்களுக்கு 3 மடங்கு காசு தரேன், தயவு செஞ்சு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறானா. 3 மடங்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோ உடனே ஒத்துக்கிறாரு. க்ளோயிக்கு இது சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு லியோன், நம்ம பண்ணிக்கிட்டு
இருக்கிறதே இல்லீகலான வேலை. அதனாலதான் நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ போட்டு வச்சிருக்கோம். கஸ்டமர்ஸ் தான் நம்ம கிட்ட வரணும், நம்ம கஸ்டமர்ஸை தேடி போக கூடாது அப்படின்றா. பட் நம்ம ஹீரோ கேக்குறதா இல்ல. இங்க பாரு, நம்ம போறோம், டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு உடனே வந்துட போறோம். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்மளுக்கு காசு தான் முக்கியம். இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு காசு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க அப்படின்றாரு. அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. ஒருவேளை மாட்டினா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், நான் அனாத ஆசிரமத்துக்கு போயிடுவேன், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும், மாட்டிக்காம உன்னை பத்திரமா கூட்டு போறேன், சரியா? நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாட்டிக்காம உள்ள போகணுன்ற வழியை சொல்றாரு. அப்படியே ஒரு ஹோட்டல காமிக்கிறாங்க. அதுல இருக்க எல்லாருமே ஜெனடிக்ஸ் தான். ஒரு பொண்ணை பாருங்க, மூக்கு வழியா சாப்பிடுறா. இன்னொருத்தவரு கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி சாப்பாடோடைய டேஸ்ட கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி வெரைட்டியா இருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோ வராரு. யாருக்குமே தெரியாம அப்படியே சைலண்டா அங்க இருக்க கிச்சனுக்குள்ள போறாரு. ஒரு ஸ்டாஃப் இவங்க உள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ஸ்டாஃப் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. இவரோட கை கால் எதுவுமே வேலை செய்யாது. அதுக்காக உடம்பு ஃபுல்லா ஒரு சூட் போட்டிருக்காரு. அந்த சூட் டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை சரி பண்றதுக்காக தான் ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாரா. இப்போ ஹீரோ கிட்ட இருக்க அந்த பூ எடுத்து வச்சதுமே அந்த சூட் சரியாயிடுது. இந்தப்பா 3 மடங்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் பையன் காசை எண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்ப இந்த பக்கம் வெளியே ஹோட்டலை காமிக்கிறாங்க. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சில பேர் கையில வெப்பனோட உள்ள வராங்க. இவங்களோட பேரு ஆன்டி ஜெனடிக்ஸ். இந்த ஜெனடிக்ஸ பார்த்தாலே பிடிக்காத போல இருக்கு. இவங்களுமே ஜெனடிக்ஸ் தான், ஆனா மத்த ஜெனடிக்ஸையும் அட்டாக் பண்ணுவாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, இதுதான் அவங்களோட கடைசி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. சண்டை போடுற சவுண்ட் கேக்குதா. இந்த பக்கம் ஸ்டாஃப் என்ன பண்றான், வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது, இரு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காசே கொடுக்காம போறான். யோ காசை கொடுத்துட்டு போயான்னு சொன்னா, இருப்பா போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஆன்டி ஜெனடிக்ஸ் அங்க இருக்க எல்லா ஜெனடிக்ஸையும் கொன்னுடுறாங்க. இந்த ஸ்டாஃப் ரத்த கலரியோட கிச்சனுக்குள்ள ஓடி வரான். ஆன்டி ஜெனடிக்ஸ் வந்து எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கீழே விழுந்து இறந்துடுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காசுக்காக வந்து இப்ப இவரோட உயிரே போக போகுது. சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா கதவும் ஓபன் ஆக மாட்டேங்குது. இந்த வீல் சேரை வச்சுக்கிட்டு எப்படி தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்துல அந்த பையன் செத்து கிடக்குறான்ல, அவனுடைய சூட்டை பாக்குறாரு. அதை எடுத்து போட்டுக்கிறாரு. 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள ஆன்டி ஜெனடிக்ஸ் உள்ள வந்துடுறாங்க. நாளைக்கு வர ஏதோ ஒரு பெரிய அட்டாக் பண்ண போறாங்க போல இருக்கு. அந்த பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்களோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. அதை க்ளோய் எடுத்து வச்சுக்கிறா. கரெக்டா அதே சமயம் போலீஸ் வர சவுண்ட் கேக்குது. ஓகே, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் எல்லாரும் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த பக்கம் ஹீரோட சூட்ல ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு புள்ள. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்கு நாங்க வந்து எஞ்சிடுறாரு. அவ்வளவுதான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க விட்டுட்டு போவாங்க. அவங்க வந்ததே இங்க இருக்க எல்லாருமே சாவடிக்கணும்னு தான் வந்தாங்க. சோ ஒரு சர்வைவர்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக வராங்க. பதிலுக்கு ஹீரோவை அட்டாக் பண்றாரு. மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ எப்படியோ எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவருடைய சூட்னால டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறாரு. இத்தனை நாளா வீல் சேர்ல இருந்தவரால இப்ப சுத்தமா நடக்கவே முடியல. அப்படியே ததகா புதகா நடந்துட்டு இருக்காரு. க்ளோயி தான் ஹெல்ப் பண்றா. கரெக்டா போலீஸ் வேற வந்துருதா. அவங்க கிட்ட மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. போலீஸ் எல்லாரும் உள்ள போனதும் இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா நியூஸ் ஃபுல்லா இந்த அட்டாக்க பத்தி தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு சர்வைவர்ஸும் இல்லையா. சந்தேகப்படும் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய போட்டோவை போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது போட்டோ எடுத்திருப்பாங்க புள்ள. இப்போ ஊரே இவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேற வருது. அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஹெட் கிட்ட ஒருத்தவங்க மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களா. அவரோட மூஞ்சில ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்ப பார்த்ததும் ஹீரோக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இவங்க அந்த ஹோட்டல்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தவனோட மாஸ்க் லைட்டா விலகி இருக்கும். அவனோட மூஞ்சிலையும் இதே மாதிரிதான் தழும்பு இருந்திருக்கும். சோ அங்க வந்து அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உடைய ஹெட் தான். ரொம்ப நாளா இந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் குரூப் யார்கிட்டயும் மாட்டாம இருந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா அவங்களே ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. கருப்பாடே அதிகாரத்துல இருக்கும் போது எப்படி அவங்களால மாட்ட முடியும். ஜெனடிக்ஸே எதுக்கு ஜெனடிக்ஸ் அட்டாக் பண்றாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் க்ளோயிக்கு ஞாபகம் வருது. அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது ஒரு பேப்பர் எடுத்திருப்பால, அந்த பேப்பர் எடுத்து பாக்குறா. அதுல மீராவோட போட்டோ இருக்கு. அதாவது ஸ்பெஷல்ஸோட ஏரியாவுக்கு போய் கான்சர்ட் பண்ண போறாங்கல்ல, அதோடைய பேப்பர். அதை பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு புரியுது அந்த ஆன்டி ஜெனடிக்ஸோட அடுத்த அட்டாக் அந்த கான்சர்ட்ல தான் இருக்க போகுது. அந்த மாதிரி நடந்தா என்ன ஆகும், கண்டிப்பா ஸ்பெஷல்ஸ் மேலதான் பழி போகும். சோ ஸ்பெஷல்ஸ ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் பண்ண போறாங்க. இதையுமே அவங்க எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி க்ளோயி சொல்றா. ஆமா கரெக்ட், பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஊரை காலி பண்ணி போறதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்னது ஓடணுமா? அப்போ மீரா வெளியே இருக்க மத்த ஸ்பெஷல்ஸோட நிலமெல்லாம் நம்ம தான் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு க்ளோயி சொல்றா. எது காப்பாத்தணுமா? இங்க பார், நீ வெறும் 12 வயசு சின்ன பொண்ணு, அவ்வளவுதான். இன்னும் உன் மனசுல சூப்பர் கேர்ள்னு நினைப்பா. நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அப்படி
இப்படி போலீஸ் கிட்ட போனா ஃபர்ஸ்ட் மாட்டுறதே நம்ம தான். ஏதாச்சும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணு. வெளியே இருக்க ஸ்பெஷல்ஸோ இல்ல அந்த மீராவோ உன்னை பாத்துக்கல, நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன். சோ நான் சொல்றதான் நீ கேட்கணும், சீக்கிரமா வந்து பேக் பண்ணு அப்படின்றாரா. க்ளோய்க்கு இதை கேட்டதும் பயங்கரமா கோவம் வருது. உன்னை என் அண்ணனா நினைச்சேன், இந்த ஊர்லயே நல்ல நேர்மையான மனசாட்சி உள்ளவன் நீ நினைச்சேன். ஆனா நீயும் மத்தவங்க மாதிரிதான், உன் கூட நான் கண்டிப்பா வரப்போறது இல்ல, உன்னை பத்தி மட்டும் நினைக்கிற சுயநலவாதி அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு க்ளோய் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஹீரோக்கு மனசே கேட்கல. க்ளோயி சொன்ன விஷயங்களையே நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல அந்த சூட் இருக்கா, அதை பார்த்துதான் அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. டக்குன்னு அந்த சூட் எடுத்து மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளோயி வரா. என்ன போறேன்னு சொன்ன, இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை பாக்குறா. ஹே க்ளோயி, வந்துட்டியா? நான் என்னோட மைண்ட மாத்திட்டேன், சரி இங்க வா, இந்த சூட்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. க்ளோயும் போய் ஹெல்ப் பண்றா. அந்த சூட்டை ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிருக்காரு. பட் இன்னுமே அதை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, தடுமாறிக்கிட்டே இருக்காரு. க்ளோயி தான் ஹெல்ப் பண்றா. ஹீரோ ஒரு பக்கம் நடக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அப்பதான் க்ளோய்க்கு ஒரு ஐடியா வருது. அந்த பூவுடைய எக்ஸ்ட்ராக்ட லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாருல, அதை க்ளோயி கிட்ட தான் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு அவ ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாப்புல. சோ இப்ப அந்த ரிசர்ச்சை யூஸ் பண்ணி இன்னுமே இந்த சூட்டை அப்கிரேட் பண்றாங்க. எந்த மாதிரினா, இவர் அந்த பூ எடுக்கும் போது செடியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா முள்ளு வந்து அட்டாக் பண்ணுச்சுல, அந்த மாதிரி இவரோட சூட்ல பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய அப்கிரேட் பண்றாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மீராவோட கான்செப்டை காமிக்கிறாங்க. நாம சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல்ஸ் எல்லாருமே ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. மீராவை அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கு. விட்டா அந்த வேலையை உடச்சுக்கிட்டே உள்ள வந்துருவாங்க புள்ள, அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கான்செர்ட் முடிஞ்சிருது. மீரா அவங்களோட கேரவனுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ க்ளோயி வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்ன பிளான், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, அந்த ஆன்டி ஜெனடிக்ஸுக்கு மீரா தான் டார்கெட். சோ கண்டிப்பா மீராவை பிடிக்கிறதுக்காக வருவாங்க, நான் போய் அவங்கள தடுக்கிறேன், அந்த கேப்ல நீ போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. க்ளோயும் சரின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் மீரா அவங்களோட கேரவனுக்கு போற வழியிலேயே கிட்னாப் பண்றாங்க. நீ திரும்ப பாடணும்னா ஒழுங்கா வாயை மூடிட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திய வச்சு மிரட்டுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. மீராவை காப்பாத்துறதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் க்ளோயி ஒரு கார் எடுத்துட்டு வரா, வந்து மீராவை காப்பாத்திடுறா. இந்த பக்கம் ஹீரோ நல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, சோ ஹீரோ அடி வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு மேல இருந்தா நம்மள கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து தப்பிச்சு காருக்கு வந்துடுறாரு. நேரா இப்ப காரு இவங்களோட கராஜுக்கு போகுது. சோ எப்படியே சேஃபா இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்களா. க்ளோயிக்கு தலகால் புரியல, இவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே, சோ என்ன பண்றதுன்னு தெரியாம குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா மீரா ஒன்னும் புரியாம பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போய் க்ளோயி ஆட்டோகிராஃப் கேக்குறா. அப்புறமா நம்ம ஹீரோக்கும் கையில அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்கு மீரா தான் மருந்து போட்டு விடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, அதுக்கப்புறமேட்டு தான் சிங்கர் ஆயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லாம் தெரியும்ன்றதுனால ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அடுத்து ஹீரோ யோசிக்கிறாரு, இந்த ஆன்டி ஸ்பெஷலிஸ்ட் அடுத்து எங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரா. அப்போ மீரா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு போய் என்னோட வீட்டுல விடுங்க, நாளைக்கு ஃபேமிலி பிளானிங் சென்டர்ல பெரிய கான்செர்ட் இருக்கு, நான் கண்டிப்பா அதுக்கு போய் ஆகணும் அப்படின்றாங்களா. அதை கேட்டது நம்ம ஹீரோக்கு ஸ்பார்க் ஆயிடுது. எஸ், இதுதான், இந்த இடத்துலதான் கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்ணுவானுங்க, இவ்வளோ பெரிய கான்செர்ட் நடக்க போதுன்னா கண்டிப்பா அவங்க அங்கதான் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக பிளான் பண்றாரு. பிளான் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அந்த பிளானை செயல்படுத்தணும்னா இவங்க அந்த ஃபேமிலி பிளானிங் சென்டருக்குள்ள போகணும். மீராவால ஈஸியா போயிட முடியும், நம்ம ஹீரோவால எப்படி போக முடியும்? உள்ள போறதுக்கு ஒரே வழி குழந்தை வேணும்ன்ற ஒரே ஒரு காரணம் தான், அந்த காரணத்தை வச்சு மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்படி உள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த ஆன்டி ஜெனடிக்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்க போட்டிருக்க பிளான். சோ பிளான்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு மீராவும் ஹீரோவும் உள்ள போறாங்க. ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் கிட்ட மீரா என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், இத பப்ளிக்கா வெளியே தெரியாம பிரைவேட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவசரமா நானே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டாக்டர் நிறைய ஆப்ஷன் கொடுக்கறாரு. நீங்க எடுத்திருக்க முடிவு சூப்பரா இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை எப்படி வேணும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வேணுமா, உங்களை மாதிரி நல்லா பாடணுமா, இல்ல உங்களை விட ரொம்ப அழகா இருக்கணுமா, இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் கொடுக்கறாரு. பாத்தீங்களா, ஒரு குழந்தை வேணும்னு வந்தா அந்த குழந்தை எப்படி வேணும்னு நம்மளே ஆர்டர் பண்ணிக்கலாம் போல இருக்கு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான அழகான ஒருத்தவங்களுக்கு குழந்தை வேணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் தரமா இருக்குதான்னு நாங்க செக் பண்ணோம்ல, அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலை நாங்க ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த டாக்டரும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ க்ளோயி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் வந்துட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்றாளா. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஓகே ஓகே எல்லாரும் இங்க பாருங்க, மீரா இப்ப பிரைவேட்டா ஒரு கான்சர்ட் நடத்த போறாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்த்து சேஃபா ஒரு ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஆன்டி ஜெனடிக்ஸ் எல்லாருமே உள்ள வராங்க. வந்து பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட
இல்ல, நம்ம ஹீரோ தான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு, மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. இதுக்கு முன்னாடி எப்படி ரொம்ப அடி வாங்கினாரு அந்த மாதிரி இல்ல, இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறதுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாரு. ஆனா இன்னுமே நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஆள் தான், இவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ வழக்கம் போல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. விட்டா ஹீரோ செத்துருவாரு போல இருக்கு. அந்த சமயத்துல செனட்டர் ஆளுங்களோட வந்துடுறாரு. செனட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது வேற யாரும் இல்ல, மீரா தான். ஹீரோக்கு ஏதோ ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செனட்டரை பார்த்ததும் அங்க இருக்க ஆன்டி ஜெனடிக்ஸ் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இந்த செனட்டர் அப்படி ஓடுறவங்கள துரத்தி பிடிக்க மாட்டாரு, ஓடட்டும்னு விட்டுடுறாரு. ஏன்னு தெரியல. அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த செனட்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா. சோ நம்ம ஹீரோ அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில வர மாட்டாரு, இவருமே அந்த ஜெனடிக்ஸ் ஆளு தான். இந்த உண்மை தெரிய வந்ததும் க்ளோயிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இத்தனை நாள் என்கிட்ட பொய் சொன்னியா, நீயும் அவங்கள ஒருத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப இந்த செனட்டர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவையே காட்டி ஓட்டு கேக்குறாரு. இதுக்காக தான் நான் அவங்கள ஓட்டு போட சொல்றேன், நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என் பையனை மட்டும் இல்ல, என் பையன் மாதிரி இருக்கிற எல்லாருமே என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு வாரம் ஆகுது. ஹீரோவோட அப்பாக்கு நிறைய ஓட்டு வந்துருச்சு புள்ள. சோ அவர் பண்ண போற ப்ராஜெக்ட ஒத்துக்கிட்டாங்க. ஸ்பெஷல்ஸ் ஏரியால இருக்க எல்லாரையுமே புதுசா ஒரு மெடிக்கல் கேம்ப்க்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுடைய ஜீன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணக்கு அப்புறம் ஸ்பெஷல்ஸ் ஜெனடிக்ஸ் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காது, எல்லாருமே ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே புது மெடிக்கல் கேம்புக்கு பஸ்ல கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்பவே சோகமா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வராரு. இங்க பாரு, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியுது. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நீ எங்க வேணா போய்க்கோ, உன் இஷ்டப்படி எங்க வேணா போகலாம். அண்ட் அந்த பொண்ணு க்ளோயே என்னால கண்டுபிடிக்க முடியல, அவ எங்கேயோ ஓடி போயிட்டா, என் ஆளுங்களை வச்சு தேட சொல்லியிருக்கேன், சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. என்னோட சூட் எங்க, எனக்கு என்னுடைய சூட் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல, ஏன்னா நான் தான் உன்னை சரி பண்ண போறேன்ல அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. எப்படி அம்மாவை சரி பண்ணீங்களே அந்த மாதிரியா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. சோ பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கும் போல, மேபி ஹீரோவோட அம்மாக்கும் உடம்புல ஏதாச்சும் குறைபாடு இருந்திருக்கும், அதை சரி பண்றேன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கடைசியா சாவறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்கணும்னு வச்சிருந்தாங்களாம். ஆனா அதை கொடுக்கறதுக்குள்ள நம்ம ஹீரோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. சோ இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட பையனை பாக்குறதுனால அந்த லெட்டரை கொடுக்கறாரு. ஹீரோ அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரா. அதுல ஃபுல்லா அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எப்பயுமே அன்பா இருக்கணும், வாழ்க்கை எவ்வளவு மோசமா உன்னை நடத்தினாலும் சரி எல்லார்கிட்டயும் அன்பா பணிவா தான் இருக்கணும், எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபேமிலியா ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்களா. அதை படிச்சதும் நம்ம ஹீரோக்கு அழுக வந்துருது. கரெக்டா அந்த இடத்துக்கு மீரா வராங்க. இதுக்கப்புறம் நான் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே கூப்பிட்டு வராங்க. அங்க பார்த்தா க்ளோயி இருக்கா. ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணா போல இருக்கு. சோ எங்கேயுமே போகாம திரும்ப இங்கேயே வந்துட்டா. ஹீரோவை பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ என்ன சொல்றாரு, அவருக்கு தன்னோட அப்பா மேல சந்தேகமா இருக்கு, ஆன்டி ஜெனடிக்ஸை வச்சு அட்டாக் பண்றது இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னோட அப்பா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மீரா அதை கொஞ்சம் கூட நம்பல. எல்லாரையுமே ஒன்னா நடத்தணும்னு தான் அவர் இந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ண போறாரு, நீ தேவையில்லாம அவர் மேல பழி போடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவ சொல்றாளா. சோ ஹீரோக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. அவர் சொல்றத நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்காக என்ன பண்றாரு, இவரு அந்த பூ ஆட்டை போட்டு வந்திருப்பாரு, அதை நிறைய பேருக்கு வித்திருப்பார்ல, அதுல ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேமராவை கடன் வாங்கிக்கிறாரு. அந்த கேமராவை க்ளோயி எடுத்துக்கிட்டு நேரா அந்த லேபுடைய வெண்ட்டுக்கு போறா. அந்த வெண்ட்ல இருந்தே உள்ள நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றா. அந்த லேப்ல ஹீரோட அப்பா இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹெட் பையன் வரான். அப்போ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி தான், ஹீரோட அப்பா தான் இந்த ஹெட் பையெல்லாம் அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. கேம்ப்ல இருந்து ஸ்பெஷல் ஒருத்தவனை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவருடைய பிரெயின்ல இருந்து இவங்களுக்கு தேவையான பயோ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்கிறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஜீனை மாடிஃபை பண்ணதும் இவங்களுக்கு ஒரு எசன்ஸ் கிடைக்குது. இந்த எசன்ஸை வச்சுதான் யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் சரி, அவங்களோட ஜீன்ல மாற்றத்தை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அரிய வகை கண்டுபிடிப்ப மனுஷனோட குப்பை உடம்புக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோட அப்பா இதை பண்ணதே ஹீரோக்காக தான். ஃபர்ஸ்ட் அவரு தன்னோட பையனை சரி பண்றதுக்காக மட்டும்தான் இதை பண்ணாராம். கேம்ப்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. க்ளோயி இதை அப்படியே ஷாக்கா சைலண்டா பாத்துட்டு இருக்கா. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டா. திரும்ப அப்படியே பொறுமையா கேம்புக்கு வந்து அங்க இருக்க எல்லாருக்குமே போட்டு காமிச்சிடுறா. இப்போ கேம்ப்ல இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ பயங்கர மோட்டிவேஷனா பேசுறாரு. நம்மள அவங்க யூஸ்லெஸ் நினைக்கிறாங்கல்ல, அதை உடைக்கணும், நம்மளுக்கு சப்போர்ட்டா நம்ம தான் சண்டை போடணும், கையில என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுங்க, போலீஸ் வர வரைக்கும் மட்டும் தாக்கு பிடிச்சா போதும், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பாத்துப்பாங்க
அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோட்டிவேஷனா பேசுறாரா. இது அங்க இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய சூட் வேணும். அந்த சூட்டை தான் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்பதான் க்ளோயி ஒரு சாவியை காமிக்கிறா. அந்த சூட் வேற எங்கேயும் இல்ல, ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த சூட்டையுமே எடுத்து கொடுத்துடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. கையில அந்த எசன்ஸோட ஹீரோட அப்பா அங்க வராரு. மகனே, கடைசியா உன்னை நான் கியூர் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த சூட்டை போட்டுதான் படுத்திருப்பாரு புள்ள. உள்ள வந்ததுமே அங்க இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு உங்க பிளானை நான் நடக்க விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காரா. அப்ப அதுல ஒரு பையன் ரெட் பட்டன் அழுத்தி விட்டுறான். அவ்வளவுதான், கண்டிப்பா ஹெட் பயலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வந்துருவான். அதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்க எடுத்த வீடியோவை போலீஸுக்கு அப்லோட் பண்ணும். அந்த வேலையை க்ளோயி தான் பாத்துட்டு இருக்கா. முடியறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. சோ வரவங்கள நான் தடுக்கிறேன், அது வரைக்கும் யார் வந்தாலும் டோரை திறக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக பாக்குறாரு. அப்ப மீரா டக்குன்னு ஹீரோவை புடிச்சு உமா கொடுக்குறா. இவங்க 2 பேருக்குள்ள லவ்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. கருமோ ஃபர்ஸ்ட் என் கண்ணை ஆசிட் ஊத்தி கழுவணும்டா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி அந்த அப்லோட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஹெட் பைய ஆளுங்களோட வந்துடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஸ்பெஷல்ஸும் அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. அப்புறம் என்ன சண்டை தான், மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இந்த ஹெட் பைய பேக்கப்புக்கு வேற ஆளுங்களை வர சொல்லிடுறான். இதனால ஸ்பெஷல்ஸ் எல்லாருமே ரொம்ப அடி வாங்குறாங்க. இந்த ஹெட் பையலும் கேப்டனை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஹீரோ செம்ம அடி வாங்கிட்டாரா, சுத்தமா எந்திரிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து அந்த லேபுக்கு வராரு. அப்பயும் இந்த பையன் விடுறதா இல்லையே, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இன்னுமே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். அப்ப நடக்கிற சண்டையில கண்டெய்னர்ல செடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கண்டெய்னருடைய கிளாஸ் உடைஞ்சிருது. இன்னையோட உன்னோட சோலி முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் பாய கத்திய ஓங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த செடியில இருக்க பூவை பிச்சிடுறாரு. பூவை பிச்சாதான் அந்த செடியில இருக்க முள்ளு எல்லாமே தானா அட்டாக் பண்ணும்ல, அந்த மாதிரி அந்த முள்ளு எல்லாமே ஷூட் ஆகுதா. முன்னாடி யார் நிக்கிறா, அந்த ஹெட் பாய நிக்கிறான். அவன் மேல முள்ளு பட்டு அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவ்வளவுதான், ஹீரோ எப்படியோ ஒரு வழியா அந்த பையல சாவடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ எல்லாம் அப்லோட் ஆனதுனால அதை பார்த்த போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மொத்த இடத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோ இருந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த எசன்ஸோட டியூப் காலியா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஸ்பெஷல்ஸ் எல்லாருமே திரும்ப அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே திரும்பிட்டாங்க. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போது மீரா அங்கதான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து அட்டாக் பண்ணிருப்பானா, அந்த சண்டையில மீராக்கு பாட்டு பாடுற திறமை போயிடுச்சு. சோ இப்போ இந்த ஸ்பெஷல்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல பார்த்தா முக்காடு போட்டுட்டு யாரோ ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா. பாக்குறதுக்கே ஐபட விக்ரம் மாதிரி இருக்கிறாரு. சோ அந்த எசன்ஸை இவரோட உடம்புக்கே போட்டுக்கிட்டாரு போல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிட்டாரு. சோ இதனால என்ன தெரிய வருது, அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும், அப்படியே சைலண்டா அங்க வந்து போயிடுறாரு. போறனால அழிஞ்சு போன இந்த உலகத்தை கடைசியா அப்படியே ஜூம் அவுட்ல காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நான் கூட நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் பார்க்கும்போது நினைப்பேன், இதெல்லாம் எங்க இருந்து நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப நம்மளுக்கு நடக்கிற நிலைமைய பார்த்தா படங்கள்ல வரதை விட ரொம்பவே கொடூரமா நடக்கும் போல இருக்கு. எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்ல, ஈரான் போர் தான். ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, இந்த மாதிரிலாம் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.